ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபுரநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 8ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் கேட்டை, சந்திராஷ்டமம் பரணி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சுப்பிரமம், திதி திரையோதசி, கரணம் தைத்துளை, சமநோக்கு நாள். இன்றைய வாரசூலை வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். இன்றைய சுப வேளைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் விசேஷங்கள். திருநெல்வேலி செம்மையிலே அருள்மிகு ஸ்ரீ நெல்லையப்பர் சமேத காந்திவதி அம்மன் திருத்தேரில் எழுந்தருளர். தேர் நிலையடைந்தவுடன் சப்தாவரண பல்லவக்கில் வீதி உலா. மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திரு பொன்னூஞ்சல் பதிகம்பாடி பொன்னூஞ்சல் உற்சவம். சேஷாபிஷேகம். பெருமாள் தலங்களில், பெருமாள் கோயில்களில் இன்று பெருமாளுக்கு அபிஷேகம் செய்து சகல அன்னங்களையும் படையல் செய்தால் 1 வருடம் பூஜையில் செய்த தோஷங்கள் எல்லாம் விலகும். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். மனதில் நினைத்த காரியங்களை தைரியமாகவும் துணிச்சலாகவும் என்று செய்து சாதிப்பீர்கள். மாற்றங்களை செய்வதில் அதிரடியாக இறங்குவீர்கள். சில ரகசியமான காரியங்களை ரகசியமாக செய்து என்று வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நிர்வாகத் திறமையில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தையுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் உங்கள் திட்டங்களுக்கு செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய திட்டங்களை இன்று உருவாக்குவீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரனின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. ரிஷபம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து என்று வெற்றி காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். இருந்தாலும் ஏற்கனவே இருந்த நண்பர்களுடன் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவினர்களுடைய பதட்டமான செயல்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனையை தரும். இருந்தாலும் உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமை தன்மையால் எல்லாவற்றையும் சமாளித்து இன்று வெற்றி காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையில் சில செயல்பாடுகள் மாற்றங்கள் ஏற்படும். அதை அனுபவிக்கவும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இது இருக்கும். மிதுனம். இன்று உங்களுடைய பேச்சினால் சில பணிச்சுமைகள் ஏற்படலாம். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கவும். பேச்சில் நிதானம் தேவை. அதே நேரத்தில் சில சமயம் குழந்தைகள் போல பேசுவதையும் தவிர்த்து விடுங்கள். ஒரு அப்பாவியாக பேசுவது கூட உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதனால் தொழிலில் பணிச்சுமை கூடலாம். இருந்தாலும் உங்களுக்கே குறித்தான ஆளுமைத்தன்மையால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பார்கள். குழந்தைகள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய கனிவான பேச்சு எல்லோரையும் கவர்ந்திழுக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சகோதரனின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்படலாம். பயணங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களை சார்ந்து இருப்பதாலும் உங்களை அனுசரித்து செல்வதாலும் அவளுடன் உங்களுடைய செயல்பாடுகள் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கடகம். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். நட்பு வட்ட விரிவடையும். விருப்பங்களை அடிக்கடி மாற்றி அதை நிறைவேறுவது போல் நீங்கள் செய்து கொள்வீர்கள். அதாவது அதில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். ஒரு அடைய முடியாத விருப்பங்களை அடையணும்னா சில மாற்றங்கள் செய்து இன்றைக்கி அதை வெற்றி கொள்வீர்கள். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். பேச்சில் உஷ்ணப்படுவது, கோபப்படுவதை தவிர்ப்போம். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். தேவையற்ற செயல்களை, அதிகாரத்தை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களும் விரயங்களையும் செய்ய வேண்டி வரும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்.
சிம்மம், முன்கோபத்தை தவிர்க்கவும், பதற்றத்துடனும் அவசரமாக செயல்படுவதை தவிர்க்கவும். மனதில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை சில மாற்றங்கள் செய்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். தேவையற்ற எண்ணங்களை, தேவையற்ற நட்புகளை தவிர்ப்பது இன்று நல்லது. ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமையால் இன்று வெற்றிகளை காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பயணங்கள் திட்டமிட்டபடி செய்வார் பலன்களை கொடுக்கும். தொழிலில் சிறு சிறு எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் நிர்வாகத்திறமையால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். தொழிலில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போவதால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். கன்னி, இன்று தொழிலில் திட்டமிட்டு வெற்றிகளை காண்பீர்கள். பயணங்கள் பணி சுமையை கூட்டுவதால் என்று அதை தவிர்க்கவும். வளர்ச்சிக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தேவையற்ற பதட்டத்தையும் அவசரமாக செயல்படுவதையும் தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்காக உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் அனுகூலமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. துலாம், இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். பேச்சில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும். ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவீர்கள். அது சில சமயங்களில் ஓகே, சில சமயங்களில் அது பிரச்சனை தரும். அதை பார்த்து அந்த டிப்ளமேட்டிக்காக பேசணும். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். நல்ல விஷயங்கள் நன்றாக இருக்கும். இன்று பெண்களிடம் கொஞ்சம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. தொழிலில் பணி சுமை கூடும். இருந்தாலும் அதை நிர்வாக திறமையால் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். சகோதரி வளர்ச்சி உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரமாக இருப்பார்கள். இருந்தாலும் அவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நிர்வாகத் திறமைக்கும் ஆளுமை திறமைக்கும் சில சோதனைகள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. பெண்கள் உங்களுக்கு அந்தஸ்து உயர்வதற்கு உதவி புரிவார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். சகோதரன் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதரவையும் தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயத்துடன் அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். தனுசு, தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தாலே இன்று உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். தேவையற்ற மாற்றங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற செயல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற செயல்பாடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்தாலே போதும். இந்த நாள் எளிதாக கடந்து செல்லலாம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் திட்டங்கள் வெற்றி பெற்று சரிவர செய்து முடிப்பீர்கள். சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையால் இன்று அரசு காரியங்களில் உங்களுடைய வெற்றிகளை குவிப்பீர்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். நண்பர்கள் சில விமர்சனங்களை வைப்பதை அனுசரித்து செல்லவும். சகோதரின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அது உங்களுக்கு ஆதாயமாகவும் இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். மகரம், என்று நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வட்டங்கள் விரிவடையும். புதிய நண்பர்கள் இணைவார்கள். புதிய கூட்டாளிகள் வருவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். தொழிலில் வளர்ச்சிக்கான பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளை தவிர்க்கவும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் இலக்குகளை நீங்கள் இன்று அடைவதில் அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும்.
ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படுவதால் புதிய விஷயங்களை என்று முயற்சிக்க வேண்டாம். குழந்தைகளின் செயல்பாட்டில் சில சுணக்கங்கள் ஏற்படுவதால் உங்கள் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். கும்பம், உங்கள் விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் வெற்றிகரமாக அதை இன்று செய்து காணித்து விடுவீர்கள். தொழிலில் மூத்தவர்கள் அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டு என்று வெற்றிகரமாக செயல்படுவீர்கள். உங்கள் திட்டங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் திட்டங்களால் பணப்பழக்கங்கள், பணபலம், பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் சில கருத்து வேறுபாடுகளுடன் ஏற்படுவதால் நண்பர்களை கையாள்வதில் கவனம் தேவை. சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சில தாமதங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி அப்பொழுதே அந்த வேலைகளை முடித்தால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உறவினர்கள் வருகை நன்றாக இருக்கும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். இருந்தாலும் அவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மீனம், இன்று உங்களுடைய செல்வாக்கு உயரும். சுய சிந்தனை, சுய தொழில் லாபத்தை தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதற்கான திட்டங்களை நீங்கள் வகுத்து உங்கள் திறமையால் அதை எல்லாம் வெற்றி காண்பீர்கள். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் அவருடன் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். நண்பர்களின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். சகோதரன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அவருடன் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படும். அதிகாரிகள் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று வாழ்க்கை துணை உங்கள் விருப்பம் போல் நடந்து கொள்வார்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பதால் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.